The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எது உங்களை அளவைக்கும் தெரியுமா? எந்த விஷயத்தை நீங்கள் உயிராகவும் உணர்வாகவும் வைத்து போற்றுகிறீர்களோ அதில் உங்களாலும் உங்களை சார்ந்தவர்களாலும் ஒரு வெற்றியை கூட ருசிக்க முடியவில்லை என்றால் அந்த வழியை, அந்த ஏக்கத்தை உங்களால் ஆற்றுப்படுத்தவே முடியாது. இது போன்ற ஒரு சூழலில் உங்கள் நெஞ்சம் முழுவதும் ஏமாற்றமும் தீராத வழியும் உறைந்து நிற்கும். அந்த தருணத்தில் நான் இருக்கிறேன் வாருங்கள், இதோ இதற்குத்தானே இத்தனை வருடங்களாக ஏங்கி தவம் கிடந்தீர்கள் என ஒரு வீரன் உங்களை முதல் வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் போது உங்களின் உள்மனம் பீரிட்டு அழும் இல்லையா? அப்படி ஒரு அழுகையைத்தான் முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜாம்பவான் வீரர்களான லாரா மற்றும் கார்ல் கூப்பர் இருவரும் கண்களில் தேக்கி வைத்திருந்தனர். 27 வருடங்களுக்கு பிறகு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை அவர்களின் சொந்த மண்ணில் இளம் வீரர்கள் கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி வீழ்த்துகிறது. அதை பார்த்துக் கொண்டிருந்த லாரா மற்றும் கார்ல் கூப்பர் இருவரும் கண்ணீர் விட்டு அழுகின்றனர். ஷமர் ஜோசப் என்ற ஒரு மாயாஜால வீரன் 50 ரன்களுக்குள் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டு கப்பா மைதானம் முழுக்க ஓடி ஆர்ப்பரிக்கிறான். கண்களில் நீரோடு இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணி தலை நிமிர்ந்து விட்டது என்று லாரா நூற்றாண்டு கால வழியை வார்த்தைகளாக உதிர்க்கிறார். இப்படி ஒரு வரலாற்று வெற்றியை வெஸ்ட் இண்டீஸ் அணி பெறுவதற்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன்தான் வர வேண்டும் என்று 3 வருடங்களுக்கு முன் சொல்லியிருந்தால் எல்லோரும் சிரித்திருப்பார்கள். ஆனால் 2021ஆம் ஆண்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துக் கொண்டிருந்த 24 வயது இளம் வீரர் கிரிக்கெட் மீதிருந்த தீராத காதலால் அடித்து பிடித்து வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம் பிடித்து சாதிக்கவே முடியாத ஒரு வரலாற்று வெற்றியை இன்று சாதித்து காட்டியுள்ளார். யார் அந்த சமர் ஜோசப்? இவர் கடந்து வந்த பாதை அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை. 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி கயானாவில் நீர் சூழ்ந்த பகுதியான பாராக்காவில் பிறந்தவர் சமர் ஜோசப். 2018ஆம் ஆண்டு வரை இன்டர்நெட் வசதி கூட இல்லாத சூழலில்தான் ஷமரின் இளமை பருவமும் அவருடைய கிராமத்தின் சூழ்நிலையும் இருந்தது. கிரிக்கெட்டின் மீது தீரா காதல் கொண்ட ஷமரின் ரோல் மாடல் யார் என்றால் அது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சு ஜாம்பவான்களான ஆம்ப்ரோஸ் மற்றும் வால்ஸ் இருவரும் தான். ஃபாஸ்ட் பவுலிங் மீது பைத்தியமாக இருந்த ஷமர் பந்துகள் வாங்க கூட பணம் இல்லாத வறுமையின் காரணத்தால் உருகிய பாட்டில்களையும் கொய்யா பழங்களையும் கொண்டுதான் தன்னுடைய முதல் பந்துவீச்சு பயிற்சியை மேற்கொண்டுள்ளார். வாட்டி வதக்கிய பொருளாதார நிலையால் 2021ஆம் ஆண்டு வரை ஃபெர்பிஸில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்துள்ளார் ஷமர். அங்கிருந்தே கிடைக்கும் நேரத்தில் அருகில் இருக்கும் கிளப்களில் சிறப்பாக பந்து வீசினால் பணம் கிடைக்கும் என்பதால் பந்து வீசுவதற்கு சென்று விடுவாராம். ஜோசப் முதலில் டக்வர் பார்க் என்னும் கிரிக்கெட் கிளப்பிற்காக சில போட்டிகளில் விளையாடும் போதுதான் வெளிப்புற கண்களில் பட்டுள்ளார். தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் சக வீரரான ரொமாரியோ ஷெபர்ட் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் அறிமுகமான ஷமர் 2023 மேற்கிந்திய தீவுகள் சாம்பியன்ஷிப் தொடரில் முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமானார். தொடர்ந்து தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தால் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் கயானாவுக்காக ஆடிய இவர் பின்னர் ஒரு வழியாக கரேபியன் பிரீமியர் லீக்கில் விளையாடும் வாய்ப்பை பெற்றார். கரேபியன் லீக்கில் கயானா அமேசான் வாரியர்ஸ் அணியில் இடம்பெற்ற போதும் கூட அவர் ஆடும் 11 வீரர்களில் சேர்க்கப்படவில்லை. ஒருநாள் வேகப்பந்து வீச்சாளர் கீமோபால் காயத்தால் வெளியேறிய போது மாற்று வீரராக களமிறக்கப்பட்டார் ஷமர் ஜோசப். அப்போது விளையாடிய 2 போட்டிகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் அழைப்பு இவருக்கு தேடி வந்தது. அதற்கு பிறகு அவர் நிகழ்த்தி காட்டியதெல்லாம் காலத்தால் அளிக்க முடியாதது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகளில் அவர் வீசிய முதல் பந்திலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டின் சிறந்த வீரர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஸ்மித்தின் விக்கெட்டை வீழ்த்தினார். விண்டீஸ் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்திய 2வது வெஸ்ட் இண்டீஸ் வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஷமர். அறிமுக டெஸ்ட் போட்டிகளிலேயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் கடந்த 17 ஆண்டுகளில் இந்த சாதனையை நிகழ்த்தும் முதல் வெஸ்ட் இண்டீஸ் வீரராக மாறி வரலாற்றில் இடம்பெற்றார். அதற்கு பிறகு கப்பாவில் நடந்த 2வது டெஸ்ட் போட்டியில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஷமர் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தும் யுத்தியை வைத்திருந்தார். விளையாடிய முதல் டெஸ்ட் தொடரிலேயே தொடர் நாயகன் விருதை பெற்றிருக்கும் ஷமரின் பெயர் காலத்திற்கும் நிலைத்து நிற்கப் போகிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான வேகப்பந்து வீச்சாளரை வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி கண்டுபிடித்துள்ளது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.
புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.